ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்க வீட்டுல இருக்கும் ஆயுர்வேத பொருட்கள். வணக்கம் வியூவர்ஸ். நம்ம நாட்டுல நிறையவே ஆயுர்வேத மூலிகைகள் கிடைக்குது. ஆனா நம்மள பல பேருக்கு அந்த மூலிகையோட அருமை தெரியறதே இல்லை. நாம அதிகம் பயன்படுத்தக்கூடிய சில ஆயுர்வேத பொருட்களையும் அதோட நன்மைகளையும் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஆலோவேரா சோற்று கற்றாழையில இருக்கிற நன்மைகளை சொல்லி முடிக்கவே முடியாது. இந்த சோற்று கற்றாழையில அவ்வளவு நன்மைகள் இருக்கு. பியூட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துறாங்க. கண்ணுக்கு நல்லது, முடிக்கு நல்லது, டைஜஷனுக்கு, கொலஸ்ட்ரால் கம்மி பண்றதுக்கு, ஏன் ஆண்மை குறைவை சரி செய்ய கூட இந்த கற்றாழை பயன்படுதான். துளசிய மூலிகையின் ராணி அப்படின்னே சொல்றாங்க. இந்த துளசி சளிக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது. இந்த துளசியில ஆன்டி ஏஜிங் கண்டென்ட் கூட இருக்கிறதா டாக்டர்ஸ் சொல்றாங்க. மல்லி, நம்ம சமையல பயன்படுத்துற மல்லி தலை, மல்லி விதைகள் இரண்டுமே சக்தி வாய்ந்த மூலிகைகள் தாங்க. இந்த மல்லி ஒரு சிறந்த ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. வேப்பிலை, இந்த வேப்பிலையில அம்மை வரும்போது பயன்படுத்துறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா இந்த வேப்பிலைய டீ மாதிரி செஞ்சு டெய்லியும் குடிச்சு வந்தா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. சாமந்தி, இந்த பூ அழகா இருக்கும்னு மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த பூ நம்ம கண்ணுல வீக்கம் ஏற்பட்டா அதை குணமாக்குற தன்மை கொண்டதான். ஸ்கின் ரேஷஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் குணமாக்க இந்த சாமந்தி உதவுறதா சொல்றாங்க. என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை உள்ளவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.